ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டு பிறந்து 2வது மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கு. இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய பல முக்கியமான கிரகநிலைகளுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மிதுன ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய இன்பங்களாக இருக்கட்டும் துன்பங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக நிலைகள் தாங்க. இந்த 9 கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய நல்லதும் கெட்டதும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம 9 கிரகநிலைகளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான கிரகங்களுடைய சேர்க்கை கும்பராசியில் ஏற்பட போகுது. ஸோ இந்த ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்கு நல்லது செய்தாலுமே ஒரு சில ராசிக்கு கெட்டதுகளை தான் செய்யும். அப்படி மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்லது செய்ய காத்துட்ருக்கா இல்லை அசுப பலன்களை தர காத்துட்ருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களே, எப்போதுமே இவங்க பார்த்திங்கன்னா மனசில் ஒரு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படக்கூடியவங்க. உங்களுக்கு இந்த மாதம் ராசிக்கு ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலுமே கூட 3ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. ஸோ 3ஆம் இடத்தை இந்த கிரகநிலை பார்வையிடுறதுனால உங்களுடைய அன்றாட பணிகளில் கவனமாக இருக்கணும். கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யாதா இருந்தாலுமே இந்த பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் எதுவானாலுமே முன்கூட்டியே திட்டமிட்டுக்கோங்க, தீர்மானம் செய்துக்கோங்க. இதுதான் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு பிளானிங்கில் இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பலனும் உங்களுக்கு ரொம்ப சரியாகவே இருக்கும். காரண காரியம் அப்படிங்கிறது இல்லாமல் எதையுமே மிதுன ராசிக்காரங்க செய்யவே மாட்டாங்க. பொதுவாக அவங்க எந்த ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னாலுமே அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த காலகட்டங்கள்லையும் அப்படி தான், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் காரண காரியம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணும், உங்களுடைய வருமானத்தில் உங்களுடைய அன்றாட செலவுகளாக இருக்கட்டும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் எடுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் இந்த பிப்ரவரி தான். அதுவும் பிப்ரவரி 13க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சியானது ஏற்பட்டுடும். ஸோ இந்த ஒரு நேரம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்ல மாற்றமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்திருக்கிறாரு. ஸோ ராசியில் குரு அமர்ந்திருக்கிறாரு, ஜென்ம குருவாக வேற இருக்கிறாரு. அப்படின்றதுனால எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கிறாரு இல்லையா, அதனால் ஆரோக்கியம் பார்த்துக்கிறது நல்லது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற போகுது. பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற ஆரம்பிக்கும் பொழுது எல்லாமே நல்லா நடக்கும். சனி ராகுவை குரு இவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு உத்வேகம் கிடைக்கும். எது செய்தாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும், எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை இப்படியே கிடக்கும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பீங்க. ஸோ தேங்கி கிடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இப்போது நீங்கள் திருப்பி செய்ய போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் போனது போகட்டும், இனி அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்துக்கான தீர்வை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு இது மாதிரி தேங்கி கிடக்குது அப்படின்றது தெரியாது. மிதுனராசி நேயர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் இப்படி ஸ்டாப் ஆகி பாதிலே கிடக்குது, போட்டது போட்ட மாதிரியே இருக்குது, இதுக்கு மேலே இது இந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் சரி பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயம் சிறப்பாக இருக்கும். பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு பார்க்குவீங்க. ஆனால் எப்போதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய சோதனை காலங்களில் உங்களுக்கு துணையாக இருந்தவங்களையோ சரி, உங்களை கவனிச்சிட்டவங்களையோ சரி, உங்களுக்கு உதவி பண்ணவங்களையோ சரி எப்போதுமே மறக்காதீங்க. ஏன்னா அந்த ஒரு தவறை நீங்கள் செய்யக்கூடாது.
இதே போல் இந்த காலகட்டங்களில் முழுமையாக நீங்கள் யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் வந்து செய்யவும் கூடாது. அப்படி செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய பணிகள் என்ன அப்படின்றத நீங்களே முதல்ல திட்டமிடுங்க. உங்களுடைய பணிகளை எப்படி செய்யலாம், செய்தால் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றத நீங்களே முடிவும் இடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களே முடிவு பண்ணி செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. இதுக்காக வேறு ஒருத்தரை நம்புறதையோ அவங்களுடைய ஆலோசனைகளை வந்து ஏற்றுக்கிறதோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவசியம் இல்லாத ஒன்றா தான் இருக்குது. அதே போல் இந்த காலகட்டங்களில் எப்போதுமே மிதுன ராசிக்காரர்களே நேரத்தையும் காலத்தையும் எப்போதும் வீண் செய்யாதீங்க. ஒரு சில விஷயங்கள் எந்த காரியம் எப்போ செய்யணும் எப்போ நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் உரிய காலத்தில் வந்து செய்து முடிச்சிடுவீங்க. நேரத்தையும் காலத்தையும் வீணடித்தது எல்லாமே வந்து போகட்டும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ எதையுமே வந்து இனிமேட்டுக்கு சரியாக செய்ய ஆரம்பிப்பீங்க. சுற்றுலா போயிட்டு வர்றது, விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது, ஆடம்பரமான பொருட்கள் வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பிப்ரவரியில் நடக்கும். ஸோ உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு நீங்களே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த சூழ்நிலைகளை எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு வருவீங்க. நல்ல ஒரு ஆலோசகராக நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அட்வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தேவைப்படும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் வந்து பிடித்தமானதாக இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு நேரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய அனுபவத்தை மற்றவங்களுக்கு வந்து பயன்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து சொல்வீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது அவங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் வந்து உதவியாக இருக்கும். அப்படின்றதுனால தான் அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய அனுபவம் மற்றவங்களுக்கு வந்து பயன்பட போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசினியர்களாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். ஸோ நீங்கள் தான் அதில் வந்து ஹைலைட்டாக இருக்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ அது கலைத்துறை அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்குமே நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த துறையில் நீங்கள் தான் முக்கியமானவங்களாக தெரிய போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் யாருக்கிட்டேயும் அட்வைஸ் வாங்கணும், ஆலோசனைகள் வந்து பெறணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்கவே இருக்காது. மேலும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலைக்காக அவசர அவசரமாக வந்து சுற்றி திரிகிற மாதிரியும் அலையிற மாதிரியும் ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும். ஸோ மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதே போல் எப்போதுமே வந்து குறுக்கு வழியில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து உருவாகாமல் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை முழுக்க முழுக்க தவிர்க்க பாருங்கள். அப்படி ஒரு வேளை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் நிதி இழப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய பேரை வந்து அப்படியே டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிட்டு போயிடும். இது எல்லாமே இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியிலே நடக்கும். 2ஆம் வாரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்குன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற தொடங்கும். எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை வந்து கொடுக்காமல் போணுச்சோ அதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கடினமான உழைப்பு, தீவிரமான முயற்சி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விரும்பின வெற்றியை கண்டிப்பாக வந்து அடைவீங்க. இதே போல் இந்த மாதம் வந்து போக போக பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு சில தனிப்பட்ட பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும். அதாவது வணிகத்தில் ஒரு மந்தமான நிலை இருக்கும். உறவுகளும் பார்த்திங்கன்னா பதட்டமாக தான் இருக்கும். மாதத்தினுடைய நடுப்பகுதி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்திகளை நீங்கள் வந்து பெற முடியும். நிதி ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா எதிர்பாராத அளவுக்கு பெரிய செலவுகளானது ஏற்படலாம். இதனால் நிதி சிக்கல்களில் போய் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் காதல் உறவுகள் அப்படின்ற இடத்துலையும் அவசரத்தை வந்து காட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. ஸோ அவங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றதையும் கேட்டுட்டு ஒரு சில விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டங்களில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாற்றங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலையுமே இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மிதுனத்தை சேர்ந்தவங்களுக்கு முதலீடு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலுமே கூட கவனமாக இருங்க. சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டைகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட இது எதுவுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது. ஸோ எல்லாமே வந்து குறுகிய காலம்தான். இந்த சண்டையாக இருக்கட்டும், வாக்குவாதமாக இருக்கட்டும், விவாதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாறக்கூடியது தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சில் மட்டும் கொஞ்சம் இனிமையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அன்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இதெல்லாம் பேசுனீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.
பண விஷயங்கள மட்டும் கொஞ்சம் சிந்தித்து முடிவு எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள நீங்கள் கடைப்பிடிக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பதிவுல நிறைய தகவல்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மிதுனராசி நேயர்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்க என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் முருகன் வழிபாடு ரொம்பவே வந்து கை கொடுக்கும். ஸோ தொடர்ந்து இந்த முருகன் வழிபாடை மட்டும் செய்யுங்க. ஏன்னா இந்த மாதமே வந்து முருகனுடைய அருளாசியோடு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவரை வழிபாடு செய்ய செய்ய நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.